வாழ்க வளமுடன். நேர்மையாக இரு. நம்ம கஷ்டத்தில் இருக்கும் மோச யாராக இருந்தாலும் நமக்கு வந்து உதவுறோம் வருங்க. அவங்க வந்து நம்ம வணங்குற கடவுளத்துக்கு சமம். நம்ம இன்றைக்கி ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலை மாட்டிக்கிட்டோம். அப்போ வந்து யாராச்சும் நமக்கு உதவி செய்கிறாங்க வருங்க. அப்போ வந்து அவங்கள நம்ம என்ன சொல்கிறோம்? அப்பா கடவுள் மாரி இது காப்பாற்றிட்டப்பா அப்படின்னு சொல்கிறோமா? நம்ம என்றைக்குமே எல்லோரும் கடவுளை தேடி போவதை விட நீ மனிதத்துடன் இன்னொருத்தவங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்போ நம்மளே ஒவ்வொரு பார்வைக்கும் உதவி செய்கிற மோச நம்ம மனிதனாக இருக்கும் மோச ஒவ்வொருத்தங்களும் கடவுளாக மற்றவருக்கு காட்சி அளிப்போம். இது வந்து நம்ம வந்து எப்பயுமே உதவி செய்யணும். உதவி வந்து நம்ம வாழ்க்கையில் மனிதாபியம் நிறைந்த நம்ம வாழ்க்கையில் நிறைஞ்சிட்டாலே நம்ம ஒருத்தவங்களுக்கு உதவி செய்கிற மோச ஒவ்வொருத்தங்களும் கடவுளாக மாறுவோம். எல்லோரும் வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக இருக்கும். இன்றைக்கி வந்து யாரும் உதவி செய்கிற ஆள் கிடையாது. எல்லாம் இன்றைக்கி ரோட்டில் ஒரு மாதம் கூட ஒரு ஆள் வந்து இருந்தால் கூட யாரோ அப்படின்ட்டு போய்க்கிருக்கோம். அந்த காலத்தில் என்ன செய்வாங்க? ஒரு ஆள் வந்துட்டா ஓடி போய் தண்ணி மூஞ்சி கழுவுறதோ சோடா வாங்கி கொடுக்குறதோ அப்படி காலம் இருந்துச்சு. இன்றைக்கி அப்படி கிடையாது. இது வந்து இன்றைக்கி ஒரு சம்பவம் நடந்தாலும் எல்லாத்துக்குமே சகசமாகி போகுது. அதனால் யாரும் அதை பற்றி கண்டுக்கிறதே இல்லை. யாருக்கும் ஒரு ஆளுக்கு எதிர்ச்சி ஏன்னா இன்றைக்கி அதிகமான முறையில் விபத்து நடக்குது. அதனால் வந்து யாரும் எதையும் கண்டுக்கிறதே கிடையாது. ஏதோ எதார்ச்சியமாக யாருக்கோ வந்துச்சுன்னு போய்க்கே இருக்கும். இன்றைக்கி உலகம் எல்லாம் ஒரு காலத்தில் எல்லாருமே ஒரு வீட்டாளுக்கு தான் ஆதாளும் மேதாளுக்கு தான் எல்லோரும் மூத்தோடிட்டாங்க. அவங்கலேருந்து உருவானது தான் மனிதர்கள்ண்டாங்க. இன்றைக்கி அப்படியா இருக்கான்? எல்லாம் இன்றைக்கி எத்தனையோ சாதி மதங்கள் எல்லாம் மாறி மனிதத்தன்மையே இல்லாமல் எல்லோரும் ஏதோ ஒரு நோக்கி. ஆனால் இன்றைக்கி எவ்வளோ காலம் வளைஞ்சோ அவ்வளோ ஒருத்துக்கு அழிவை நோக்கி இந்த உலகம் நகன்று கொண்டு இருக்கிறது. இனிமேலாவது எல்லோரும் ஒரு உதவி செய்யுங்க. யாருக்கு எது எதிர்பார்க்காதீங்க. நல்லதை செய்யுங்க. எப்பயுமே எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும். என்ன செய்யணும்? நம்ம மனிதாபியம் நல்ல மனசு இருக்கணும், நல்ல எண்ணம் இருக்கணும், நல்ல சிந்தனை இருக்கணும், நல்ல ஆற்றல் இருக்கணும். இது எல்லாம் நமக்குள்ள எல்லோரும் வாழ்ந்தோம்டா எல்லோரும் வாழ்க்கையும் நல்லா இருக்கணும். அந்த காலத்தில் மாரி எல்லோரும் சந்தோஷமும் மகிழ்ச்சியாக வாழலாம். எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ மனிதநேயத்துடன் வாழுங்கள். வாய்மையே வெல்லும்.